கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ சொல்லுங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான பப்ளிக் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரிஜினல் பப்ளிக் ஆன்சர் ஸ்கிரிப்டை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அகாடமிக் இயர் நியூ டெக்ஸ்ட் புக் வந்து ஃபர்ஸ்ட் அகாடமிக் இயர் 2019-20 அந்த அகாடமிக் இயரில் ஒரு 12th ஸ்டூடெண்ட் ரைட் பண்ண தமிழ் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆன்சர் ஸ்கிரிப்ட். இந்த பப்ளிக் ஆன்சர் ஸ்கிரிப்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான வந்து ஒரு வே. இதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை விடவே நீங்கள் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு 84 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து 100 கன்வெர்ட் பண்ணும்போது 94 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 6 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மேபி லாஸ் பண்ணியிருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்படி எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும். அண்ட் இந்த பேப்பர் சாம்பிள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்கான டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ். இதில் நீங்கள் எதுவுமே வந்து கை வைக்கவே கூடாது. ஃபார் த யூஸ் ஆஃப் எக்ஸாமினர் ஒன்லி, விச் மீன்ஸ் த விடைத்தாள் திருத்துவோர் நிறைவு செய்ய வேண்டியவை. இதில் நீங்கள் எதுவுமே ஸ்டூடெண்ட்ஸாக ரைட் பண்ணக்கூடவே கூடாது. ஓகேனா, நீங்கள் இது எதுவுமே வந்து டச் பண்ணவே கூடாது. இது எல்லாமே வினாத்தாள் கரெக்ஷன் பண்ணுறாங்களா, விச் மீன்ஸ் அவங்க டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்களா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இல்லை என்ன ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்க மார்க் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க, எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த கொஸ்டின் நம்பருக்கு இவ்வளோ மார்க்குன்னு கரெக்டாக ஃபில் பண்ணி அண்ட் இந்த பக்கம் வரக்கூடிய டோட்டலும் இந்த பக்கம் வரக்கூடிய டோட்டல், விச் மீன்ஸ் கொஸ்டின் வைஸ் கிராண்ட் டோட்டலும் பேஜ் வைஸ் கிராண்ட் டோட்டலும் கரெக்டாக ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, அதுதான், வேறு எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் அது கொடுத்துக்கிறது. மேபி நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ரைட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு தான் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1, இந்த பார்ட் 1 நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மார்க்ஸ் தான். நீங்கள் இது வரைக்கும் பப்ளிக் கொஷின் பேட்டர்ன் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை செக் பண்ணுங்கள். அது வந்து நம்மளோட சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பப்ளிக் கொஷின் பேட்டர்ன் வீடியோ இருக்குது. நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்ஸ் இருக்கும் பப்ளிக் பேட்டர்ன் படி. அந்த 14 1 மார்க்ஸ் வந்து இப்படி ரைட் பண்ணியிருக்கேன். லைனில் எதுவுமே விடாதீங்க, ஏன்னா அதில் ஆல்ரெடி லைன் வந்து ரொம்பவே கேப் விட்டுருப்பாங்க. அவங்களே நீங்கள் 14 1 மார்க்ஸ் அப்படியே லைனாக ரைட் பண்ணியிருக்கேன். அண்ட் பகுதி 2 பிரிவு 1 இதே போல வந்து ரைட் பண்ணுங்க. பகுதி 2 மேலே போட்டு பிரிவு 2 கீழே போட்டு இதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்டைட்டில் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு 1 மார்க் ஒவ்வொரு 2 மார்க் 3 மார்க், நமக்கு 3 மார்க் கிடையாது, ஒவ்வொரு 2 மார்க் 4 மார்க் ஸ்டார்ட் பண்ணும்போது சப்டைட்டில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்டைட்டில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கொடுக்க போகிற எக்ஸ்பிளனேஷனுக்கான ஒரு சின்ன ஒரு சப்டைட்டில் தான். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துக்க, லெஜிபிளாக கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக டீச்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ண டீச்சர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைனை மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் எழுதாதீங்க, அது அவ்வளோவா எலிஜிபிளாக இருக்காது. ஓகேங்களா, அது இங்கே பாருங்கள், அவங்க இந்த இடத்துல ஒரு டிக் போடவே இல்லை. ஏன்னா இங்கேயே அவங்க வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி இங்கேயே 2 மார்க் கொடுத்துட்டாங்க. இதுவே கரெக்ட், அவங்க கொடுத்துட்டாங்க. பட் நீங்கள் இப்படி ரைட் பண்ணாதீங்க. ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியும் அப்படின்னா ரைட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பாயிண்ட் எல்லாம் முடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் ரைட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பேஜில் என்ன கொஸ்டினை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி அதை இங்கே முடிங்க. அப்படி ரைட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 3 கொஸ்டின் ரைட் பண்ண மாதிரி இருக்கும். அது எல்லாமே ரைட் பண்ணிருக்காங்க இவங்க. அடுத்து பிரிவு 2. பிரிவு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக முடிஞ்சிருக்கு, கரெக்டாக அவங்க முடிச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அவங்க சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களும் எல்லாத்துக்குமே வந்து சப்டைட்டில் கொடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிவு 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மார்க் லாஸ் பண்ணுற இடம். இவங்க வந்து எப்படி ரைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் 1.5 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மேபி ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். மக்களும் சிலர் ஓகே, இது என்ன மிஸ்டேக்னு தெரியல, பட் அவங்க ஏதோ சம்திங் மிஸ்டேக் இருக்குது. அண்ட் அதே போல் வந்து இது நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் அடிக்கிறீங்க அப்படின்னா அது இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதுங்க. அதில் எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறாதீங்க. இங்கே பாருங்கள், இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணியிருக்காருங்களா. அதே போல் நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ரைட் பண்ணணும். கண்டிப்பாக அதை ரைட் பண்ணிங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு 1/2 மார்க் வந்து இந்த இடத்துல லாஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே இந்த பாட்டில் அவங்க வந்து லாஸ் பண்ணல. வேறு என்ன பாட்டில் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது அவங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பகுதி 5க்கு போயிட்டாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் முடிச்சுட்டு உடனே வந்து டேரெக்டாக லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்து அந்த 5 மார்க், அதாவது விச் மீன்ஸ் வந்து அந்த மெமரி போயம் அண்ட் மெமரி நமக்கு வந்து திருக்குறள் இருக்குல்ல, ரெண்டுத்தையுமே வந்து ரைட் பண்ணி முடிச்சிருவாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதை நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ரைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அண்ட் இந்த பாவகை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா ரைட் பண்ணுங்க, தெரியாமல் ரைட் பண்ணி தப்புவே பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஒரு சில எக்ஸாம்ஸில் வந்து பாவகையுடன் எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில எக்ஸாம்ஸில் வந்து அப்படியே மெமரி போய் டைட்டில் கொடுத்து அதை மட்டும் எழுதுங்கன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பாவகையோடு அவங்க எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க பாவகையோட
கலிவருத்தம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இது திருக்குறள், குறள் வெண்பா அது எல்லாருக்குமே ரைட் பண்ணிடுவீங்க. திருக்குறள் அப்படின்றது குறள் வெண்பா அது நீங்கள் வந்து ரைட் பண்ணாலும் ஓகே, ரைட் பண்ணல அப்படின்னாலும் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 3ல் பிரிவு 1 இது எல்லாமே நமக்கு வந்து 4 மார்க் கொஸ்டின். இதில் 3.5 கொடுத்துருக்காங்க. இதில் மேபி அவங்க வந்து இதில் இடம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அன்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இடம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எழுதணும் போல, அதனால அவங்க அன்லைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் லாஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, நாட்டு அரங்கின் அமைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜ் ரைட் பண்ண மாதிரி இருக்கும். என்னென்ன இவங்க என்னென்ன ரைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயல்பிலிருந்து மாறுபடும். ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 8 பாயிண்ட்ஸ் நீங்கள் ரைட் பண்ணணும். அந்த 8 பாயிண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். இதுலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து பல்காக லாஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை வாரியம் இதை வந்து கேட்டிருக்காங்க. இதில் 4 மார்க் அப்படியே வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரைக்கும் ரைட் பண்ணியிருக்காங்க. அதனால் 4 மார்க் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வெங்கடேசசாமி நினைவு சிற்பதர்களுக்கான செய்திகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் கேட்டிருக்காங்க. அந்த 4 மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ கண்டென்ட் ரைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 பேஜ் ரைட் பண்ணுங்கள். அது ஓகே, அது எலிஜிபிளாக இருக்கும். ஒரு 1 பேஜில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 1.5 பேஜ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 குவார்ட்டர் பேஜில் வந்து ரைட் பண்ணாதீங்க. ஒரு 1 பேஜ் ஆர் 1.5 பேஜில் வந்து ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிவு 3 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3வது பிரிவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணி இலக்கணம் பற்றி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் உவமையணை பற்றி எழுதியிருக்காங்க. அதை எழுதும்பொழுது எடுத்துக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அந்த எடுத்துக்காட்டில் மிஸ்டேக் பண்ணது 1/2 மார்க் உடைச்சிருக்காங்க. இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் கூட வந்து தமிழுக்கு போட்டிருக்கோம். அதுலேயுமே வந்து மேபி இருக்கலாம். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு 3.5 மார்க், இதில் வந்து 1/2 மார்க் போயிருக்கு. ஆல்ரெடி ஒரு 2 மார்க் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மார்க், ஒரு 1 மார்க் போயிருந்தது. அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தோம். இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணி ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து 4 மார்க் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் முடிக்குது. பகுதி 5 இந்த பகுதி 5ல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பண்ணவே கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஒரு பகுதியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பகுதி எப்பவுமே வந்து ஒரு நெக்ஸ்ட் பார்ட்டில் தான், அதாவது ஒரு நெக்ஸ்ட் பேஜ் நியூ பேஜில் தான் வரணும். ஒரு நெக்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பார்ட் வந்து ஒரு நியூ பேஜ்ல வர மாதிரி பாருங்க. அண்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் குறிப்பு சட்டகம் போட்டு ரைட் பண்ணுங்க. 6 மார்க் ரைட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா குறிப்பு சட்டகம் போட்டு ரைட் பண்ணுங்க. குறிப்பு சட்டகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். குறிப்பு சட்டகம் போட்டு ரைட் பண்ணுங்க. அதுக்குமே வந்து அதை பார்த்தாலே ஈஸியா மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு சட்டகம் போட்டு இவங்க ரைட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 6 மார்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 5.5 கொடுத்துருக்காங்க. 6 மார்க்கு வந்து 5.5 கொடுத்துட்டாங்க. இப்படி மோஸ்ட்லி யாரும் 6 மார்க் கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்பவே எலிஜிபிளா எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னா 6 மார்க் கொடுப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மார்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 மார்க் வந்து 5.5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 6 மார்க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் 6 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் கொடுத்துருக்காங்க. மேபி அவங்க ஏதாவது ஒரு டாப்பிக்கை மிஸ் பண்ணிருக்கலாம். இதுலேயே வந்து 2 மார்க் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க் வந்து லாஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்ல மேபி ஒரு 1/2 மார்க் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணலாம். எஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட் அவங்க இதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இது இருக்காங்க, முடிவுரை வரைக்குமே ரைட் பண்ணியிருக்காங்களே. பட் இது அவங்க முன்னாடியே மார்க்கே முடிச்சுட்டாங்க. இவங்க இங்கே தான் முடிச்சிருக்காங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி முன்னாடியே அந்த மார்க் கொடுத்துருக்காரு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட். பட் இங்கே என்ன அடிஷனல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 30 பேஜ் வந்து இருக்கும் உங்களுடைய பப்ளிக் பேப்பரில். நீங்கள் அதுக்கு மேலே லாங்குவேஜுக்கு 30 தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அடிஷனல் பேப்பர் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள், அடிஷனல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஃபார் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேப்பர் வாங்கி நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் பார்த்துப்பாரு. அது வச்சு உங்களுக்கு வரக்கூடிய ஹால் இன்விஜிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துப்பாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான பேப்பர் ப்ரெசென்டேஷன் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு பிள்ளைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.